Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Chapter 5 Continuity and Differentiability Exercise 5.1 இருந்து question number 7 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா questions-உம் இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா exercise-உம் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Find all the points of discontinuity of the function f ன்னு கொடுத்துட்டு இங்க வந்து ஒரு function கொடுத்திருக்காங்க. x வந்து less than or equal to -3க்கு இந்த function, -3 to +3க்கு in betweenல இருந்ததுன்னா இந்த function, 3 விட positive 3 விட பெருசா இருந்தா இந்த function கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க ஈஸியா இருக்கிறதுக்கு. ஒரு நம்பர் லைன்ல -3 +3 மட்டும் தான் பிரேக்கப் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ முதல்ல வந்து நம்பர் லைன்ல -3 வரும், அப்புறம் உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல தான் +3 வரும். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா -3ல இருந்து -3 விட சின்ன நம்பரா இருந்தா -3க்கும் அதே ஃபங்க்ஷன் தான். -3 விட லெஃப்ட் சைட்ல இருக்க எல்லாருக்கும் அவங்க எடுக்க போற ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to modulus of x plus 3 அப்படின்னு நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து -3ல இருந்து +3க்கு இன் பிட்வீன்ல இந்த இடத்துல இங்க ஏதாவது ஃபங்க்ஷன் வந்ததுன்னா நம்ம f of xக்கு எடுக்க போற ஃபங்க்ஷன் வந்து -2xன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 விட கிரேட்டர் 3ல இருந்து 3 விட கிரேட்டரா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வர ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா f of xக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து 6x + 2 அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க 3 கண்டிஷன். இப்போ ஃபைண்ட் ஆல் த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூ, ரியல் நம்பர்ல எல்லா பாயிண்ட்டுக்கும் என்ன ஃபங்க்ஷன் வருதுன்னு செக் பண்ணணும். அப்போ நம்ம எடுக்கிற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து -3 விட சின்ன நம்பரா இருக்கலாம், -3ஆ இருக்கலாம், இல்ல -3க்கும் +3க்கும் நடுவில் வரலாம், இல்ல +3ஆ இருக்கலாம், இல்ல +3 விட பெரிய நம்பரா இருக்கலாம். இந்த எல்லா கேஸுமே நம்ம டெஃபினட்டா எழுதணும். ஸோ முதல்ல நான் எடுக்கிற நம்பர் வந்து -3 விட சின்ன நம்பர். -3 விட சின்ன நம்பர் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதுதான் ஃபங்க்ஷன், இந்த modulus of x minus 3 தான் ஃபங்க்ஷன். ஸோ முதல்ல வந்து கேஸ் 1 ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம எழுதுறோம். என்னென்னு எடுத்துக்க போறோம்னா நம்மளோட எக்ஸோட வேல்யூ ஸ்ட்ரிக்டா -3 விட சின்ன நம்பரா இருந்தா என்ன வரும் அப்படின்னு பார்க்க போறோம். அப்போ f of x is equal to நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன, modulus of x plus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கா modulus of x அப்படின்றது -x எடுக்கும் எப்போனா x வந்து less than 0வா இருந்துச்சுன்னா, பாசிட்டிவ் x எடுக்கும் x வந்து greater than or equal to 0 இருந்தா. இதான் modulus of x ஓட ஃபங்க்ஷன். இங்க x ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க, -3 விட சின்ன நம்பர்னு கொடுத்திருக்காங்க. -3 விட சின்ன நம்பர் எல்லாமே நெகட்டிவ் நம்பர் தான். அதனால இந்த modulus of x என்னன்னு எழுதிடலாம்னா -x + 3 அப்படின்னு எழுதிக்கலாம். என்னது modulus of x வந்து x சின்னதா இருந்தா -x அப்படின்னு தான் வெளியே வரும். நம்ம மாடுலஸ்ல இருந்து வெளியே வரும்போதே பாசிட்டிவ் தான் நம்ம எழுதணும். நம்பரா இருந்தா தான் அதை பாசிட்டிவா நம்ம எழுத முடியும். இதே ஒரு வேரியபிளா இருந்தா -ஆஃப்னோ இல்ல +ஆஃப்னோ கண்டிப்பா நம்ம எழுதிதான் ஆகணும். அதனால இப்படி எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன்ல. ஸோ இது ஒரு பாலினாமியல்னால இது டெஃபினட்டா என்னதுதான், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சின்ஸ் இட் இஸ் பாலினாமியல், திஸ் இஸ் கண்டினியூஸ். இது டெஃபினட்டா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு எழுதி முடிச்சிருங்க. ஏன்னா இதுல மற்ற எல்லா கேஸும் நம்ம டீட்டெயிலாக எழுதணும். இப்போ இன்னொன்று கூட சொல்லலாம், -3க்கு லெஃப்ட் சைடில் இருக்க ஏதோ ஒரு நம்பர் பார்க்கும்போது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் ஒரே ஃபங்க்ஷன் தான் வருது, அந்த பாயிண்ட்லையும் அதே ஃபங்க்ஷன் தான் வரும். இது டெஃபினட்டா கண்டினியூஸ் தான். இப்போ இந்த -3 அப்படின்ற பாயிண்ட்ல செக் பண்ணும். இப்போ கேஸ் 2 பார்க்க போறோம். கேஸ் 2ல x வந்து -3ஆ இருந்தா, -3க்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? அப்போ லெஃப்ட் சைடு லிமிட்டும் ரைட் சைடு லிமிட்டும் ஆன் த பாயிண்ட் மூணுமே கரெக்டா வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் பார்க்கணும், ஏன்னா அதுக்கு வேற ஃபங்க்ஷன். அடுத்த ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் பார்க்கணும், அதுக்கும் வேற ஃபங்க்ஷன். அப்புறம் f of -3 மூணு சேமா வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் கண்டுபிடிச்சலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் அப்படின்னும் போது எப்படி எழுதணும்னா, லிமிட் இதோட டயக்ராம் வந்து இப்போ இதுதான் -3 அப்படின்ற பாயிண்ட். -3க்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு modulus of x plus 3 அப்படின்ற ஃபங்க்ஷனையும், ரைட் சைட்ல இருக்கவங்களுக்கு -2x அப்படின்ற ஃபங்க்ஷனையும் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இப்போ -3க்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது இந்த ஃபங்க்ஷன் தான். ஆக்சுவலா எக்ஸ்டெண்டிங் டு -3 இந்த இடத்துல இப்படி ஒரு சின்ன மைனஸ் போடுங்க. அதாவது நம்ம இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க ஏதோ ஒரு பாயிண்ட்டை செக் பண்றதா இருக்கும். அந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, -3 விட ஒரு சின்ன நம்பர் கம்மியா, -3 -h அப்படின்னு அர்த்தம். இதுதான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறது. இதுல வந்து f of x முதல்ல எழுதிக்கோங்க. ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு -3யோட லெஃப்ட் சைட்ல இருந்து ஃபங்க்ஷன் எடுக்கும்போது f of x பதிலாக நம்ம எடுக்க வேண்டிய ஃபங்க்ஷன் modulus of x plus 3 அப்படின்னு எழுதணும் ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து என்ன ஆகும்னு பாருங்களேன். லிமிட் இந்த modulus of x அப்படின்றது எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ் நம்பரா இருந்துச்சுன்னா -x அப்படின்னு வரும். ஸோ இது வந்து நெகட்டிவ் சைட்ல இருக்கிறதுனால இது -x plus 3 அப்படின்னு தான் நம்ம இதுக்கு ஃபங்க்ஷன் எழுதணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய வேல்யூ என்னது, -3 -h அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ லிமிட்
இந்த எக்ஸுக்கு பதிலா -3 -h போட்டுட்டு இந்த +3 எடுத்து எழுதிக்கோங்க. இங்க h இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சுல்ல, அப்ப இங்க டெஃபினட்டா h டெண்டிங் டு 0 தான். எப்பவுமே இந்த இடத்துல h வந்து ரொம்ப மைன்யூட் வேல்யூ, அது டெண்டிங் டு 0 தான் எடுக்கணும். மைனஸ் உள்ள கொண்டு போயிட்டு ஹெச்சுக்கு பதிலா என்ன அப்ளை பண்ணிடலாம்? 0 அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3, இது +h, இது +3 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இல்லை ஹெச்சுக்கு பதிலாக 0 போட்டோம்னா 3 + 3 என்னது 6ன்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட லெஃப்ட் சைடோட வேல்யூ. இதே மாதிரி ரைட் சைடோட வேல்யூ நம்ம செக் பண்ண போறோம். ரைட் சைடு வேல்யூன்றது எப்படி எழுதணும் தெரியுமா? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு -3யோட பாசிட்டிவ் சைட். -3க்கு இந்த சைட்ல இருக்கிற ஒரு நம்பரை எடுக்கணும். அதனால இங்க 3 + f(x) அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் f(x)க்கு பதிலாக நம்ம எடுக்க வேண்டிய ஃபங்க்ஷன் என்னது? -2x. அப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு -3 பாசிட்டிவ் டைரக்ஷன்ல f(x) ஓட வேல்யூ -2x அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த பாயிண்ட் என்னன்னா -3யோட ரைட் சைடில் இருக்கிறதுனால -3 விட ஏதோ ஒரு பெரிய நம்பர் -3 + h அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம போட வேண்டிய வேல்யூ -2 டைம்ஸ் -3 + h அப்படின்னு போட்டுக்கணும். இங்கே h இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சுன்றதுனால இந்த இடத்த h டெண்டிங் டு 0 அப்படின்னு வந்துடும். -2 உள்ள எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா -2 into -3 வந்து +6, -2 into h வந்து -2hன்னு கிடைக்கும். hக்கு பதிலா 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா 6 -2 into 0, அப்போ வேல்யூ வந்து 6 தான். ஸோ லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் சேம் நம்பர் ஆன்சர்ல வந்திருக்கு பாருங்க. சேமா வந்துருச்சா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது -3ன்ற அட் த பாயிண்டோட வேல்யூ. அட் த பாயிண்ட்டை நம்ம டைரக்டா கொஸ்டின்லேயே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ -3ன்றது எந்த லிமிட்ல இருக்குன்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்ல தான் -3 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ டைரக்டா so on the point f of -3 is equal to modulus of x plus 3 தான் நம்மளோட question. so -3 plus 3 ன்னு எழுதிடலாம். மாடுலஸ்ல நம்பரா இருக்கிறதுனால வெளியே வரும்போது பிளஸ் தான் வரும். அப்போ 3 + 3ன்றது 6 தான். மூணுமே சரியா வந்திருக்கு பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட், ரைட் ஹேண்ட் சைடு லிமிட், ஆன் த பாயிண்ட் மூணுமே சேமா வந்திருக்கிறதுனால f is continuous at x is equal to -3. x வந்து -3 இருக்கும்போது இது ஒரு continuous function அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ அட் த பாயிண்ட் -3 செக் பண்ணியாச்சா? இப்போ இங்க இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுக்கிறதா இருந்தா அந்த எக்ஸ் வந்து -3லேருந்து +3க்கு இன் பிட்வீன்ல இருக்கும். அதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ -3க்கும் +3க்கும் நடுவில் என்னோட எக்ஸ் இருந்தது அப்படின்னா என்னோட f(x) ஓட வேல்யூ என்ன? இதுக்கு நடுவில் இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்தா என்ன கிடைக்கும்ன்றதான் நம்மளோட கொஸ்டின். அப்போ f(x) is equal to -2x மட்டும் தான். ஏன்னா இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கணும்னா இதுக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டும் ஒரே ஃபங்க்ஷன்ல தானே இருக்கு. இது ஒரு பாலினாமியல் தானே. இப்போ நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா since it is polynomial, இது ஒரு பாலினாமியலா இருக்கிறதுனால இது டெஃபினட்டா என்னதான்? கண்டினியூஸ் தான். ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல வந்துச்சுன்னா இது வந்து என்னோட கண்டினியூஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த பார்ட் ஓகே. இப்போ இந்த 3ன்ற பாயிண்ட்ல செக் பண்ணணும். இப்போ 3ன்ற பாயிண்ட்ல லெஃப்ட் சைடுக்கு வேற ஃபங்க்ஷனும் ரைட் சைடுக்கு வேற ஃபங்க்ஷனும் இருக்கிறதுனால நம்ம LHLும் RHLும் செக் பண்ணி ஆகணும். ஸோ செக் பண்ணலாம். ஸோ இந்த 3ன்ற பாயிண்டோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்ம செக் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து LHL செக் பண்ண போகிறோம். ஸோ LHLக்கு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா லிமிட் 3க்கு முன்னாடி இருக்க ஒரு டேர்ம்ன்றதுனால எக்ஸ்டெண்டிங் டு 3 போட்டு இந்த இடத்துல ஒரு மைனஸ் போட்டு f(x) அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ f(x)க்கு நம்ம என்ன எடுக்கணும்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 3 மைனஸாக இருக்கும்போது f(x)க்கு வந்து -2x அப்படின்னு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 3க்கு முன்னாடி இருக்கிற ஒரு நம்பர் அப்படின்னா 3 - h அப்படின்னு அர்த்தம். 3க்கு அப்புறமா இருக்க ஒரு நம்பர்னா 3 + h அப்படின்றது தான் அதோட அர்த்தம். அப்போ இங்கே இருக்கிற எக்ஸுக்கு வர நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் எடுக்கணும்? 3 - h எடுக்கணும். அப்போ லிமிட் -2 டைம் 3 - h அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே h இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டதுனால இங்கே h டெண்டிங் டு 0 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ -2 உள்ள எடுத்துட்டு வரும்போது மல்டிப்ளை ஆயிடும். அப்போ நமக்கு கிடைக்கிறது லிமிட் h டெண்டிங் டு 0, இது வந்து -6 + 2h அப்படின்னு கிடைக்கும். இதுல 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த h 0 ஆயிடும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து -6 தான். ஸோ இதான் நம்மளோட லெஃப்ட் சைடு லிமிட். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு லிமிட் செக் பண்ணி பார்க்கலாம். ரைட் சைடு லிமிட்க்கு லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 3 போட்டு இந்த இடத்துல பிளஸ் போட்டுக்கோங்க. 3யோட ரைட் சைடு அப்படின்னு அர்த்தம். இங்கே f(x)ன்னு எழுதிக்கலாம். ஸோ 3யோட பாசிட்டிவ் சைடில் f(x) இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், 6x + 2. அப்போ இந்த f(x)க்கு பதிலாக நம்ம போட வேண்டியது 6x + 2 தான். இப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 3 ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம போட வேண்டிய ஃபங்க்ஷன் 6x + 2. எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்கணும்னா 3 + hன்னு எடுக்கணும். அப்போ லிமிட் 6 × 3 + h + 2 அப்படின்னு எழுதிடலாம். இங்கே வந்து h வந்துட்டதுனால இங்கே h டெண்டிங் டு 0ன்னு போட்டுக்கோங்க. ஸோ லிமிட் h டெண்டிங் டு 0, 6 உள்ள கொண்டு போனால் 6 3s are 18, 6 × h 6h + 2ன்னு வருது. இந்த 18ம் 2ம் ஆட் ஆச்சுன்னா 20 ஆகிடும். ஹெச்சுக்கு பதிலாக இங்கே 0 சப்ஸ்டியூட் ஆகிடும். அப்போ 20 + 6 × 0ன்னு வந்திருக்கும். அப்போ 20 தான் நம்மளோட ஆன்சர். இங்கே -6 வந்திருக்கு, இங்கே 20 வந்திருக்கு. ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால
இது என்னது? டிஸ்கண்டினியூஸ். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் வந்து நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டா இருக்கு. therefore f is not continuous ன்னு எழுதணும். இது வந்து கண்டினியூ ஆகல 3ன்ற பாயிண்ட்ல அப்படின்னு அர்த்தம். நாட் கண்டினியூஸ் அட் x is equal to +3 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ இங்க பாருங்க x ஓட வேல்யூ வந்து greater than 3. அப்ப இங்க இருக்கும்போது greater than 3னா இங்க இருக்க எந்த பாயிண்ட் வேணாலும் வரலாம். இதோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு எது பார்த்தாலும் ஒரே ஃபங்க்ஷன் தானே இருக்கு. அப்ப நம்ம டைரக்டா எழுதிடலாம். ஸோ f வந்து greater than 3 இருந்துச்சுன்னா f of x is equal to 6x plus 2 தான். இது ஜஸ்ட் ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். ஸோ since it is polynomial it is continuous ன்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மேம் இதுக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் லிமிட்டும் ஆன் த பாயிண்ட்டும் எழுத சொன்னாங்கன்னா எழுதிக்கோங்க. திருப்பியும் அதே ஆன்சர் தான் நம்மளுக்கு சேமாக தான் கிடைக்கும். ஸோ since it is polynomial in all the polynomial functions are continuous நம்மக்கிட்ட ரூல் இருக்கு. ஸோ it is continuous அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் அப்ளை பண்ணி so this f is continuous at all the real numbers except 3. ஏன்னா 3ல மட்டும் தான் இது என்னன்னு வந்திருக்கு not continuous அப்படின்னு கிடைச்சிருக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, subscribe our channel for more videos.